அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் மற்றும் பாதுகாப்பு துறை குறித்து நமக்கு பல்வேறு விவரங்களை சுட சுட செய்திகளை நமக்கு தருபவருமான முனைவர் நிரஞ்சன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம், ஜெய்ஹிந்த். சார், என்ன நடக்குது? அமெரிக்கா ஈரான் தாக்குதல், தொடர்ந்து ரஷ்ய தாக்குதல், இது ரெண்டுலயுமே நம்முடைய மாலுமிகள் நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இட்ஸ் a part of collateral damage அப்படின்னுவாங்க. அதாவது ஒரு போர் நடக்கும் இடத்துல நம் கப்பல்கள் செல்லும் போது அதில் ஒரு பகுதியாக இந்த மாதிரியான உயிர் சேதங்கள் நடப்பது ஒரு இயல்பான ஒன்றாக இருந்தாலும் அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் நாம் பார்க்கணும். ஏன்னா ரஷ்யாவோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவாகட்டும், இல்ல ஈரானோட நமக்கு இருக்கக்கூடிய உறவாகட்டும், கொஞ்சம் நல்ல உறவு, அதாவது ரஷ்யாவோட நல்ல வலிமையான உறவுன்னே சொல்லலாம். நம்மளுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங். அதான் ஈரானுக்கும் நமக்கும் சில விஷயங்கள கருத்து வேற்றுமை இருந்தாலும் பல விஷயங்கள கருத்து ஒற்றுமை இருப்பதனால் இந்திய மாணவிகள் தாக்கப்படுவதை தவிர்க்கப்பட வேண்டும் என்பது எல்லாரோட பார்வையா இருந்தாலும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய கப்பல்கள், இந்திய கொடியேந்திய கப்பல்கள்ல இருக்கிற மாணவிகள் தாக்கப்பட்டார்களா, இல்லது பிளாக் ஆஃப் கன்வீனியன்ஸ் என்று அழைக்கப்படும் கப்பல்கள், அதாவது ஹாண்டரஸ், இன்னும் சொன்ன லைபீரியா, அதே மாதிரி பனாமா, இந்த கொடியேந்த கப்பல்களில் இருக்கக்கூடிய மாணவிகள் தாக்கப்பட்டுள்ளார்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பல கப்பல்கள் பிளாக் ஆஃப் கன்வீனியன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிளாக் ஆஃப் கன்வீனியன்ஸ்னா இந்த பனாமா, லைபீரியா, ஹாண்டரஸ் இது போன்ற சில நாடுகளோட கப்பல் கொடியை ஏந்திட்டு போறது பிளாக் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்வாங்க. அந்தந்த நாடு கப்பல்கள் கம்மி தான். ஸோ இந்த மாலவிகள் மெர்ச்சன்ட் நேவியை சேர்ந்தவங்க, இந்திய கடற்படை சேர்ந்தவங்க இல்லை. ஸோ மெர்ச்சன்ட் நேவி மாலவிகள் அவங்க எந்த ஷிப்பிங்க்கு அவங்க ஒர்க் பண்றாங்களோ, எந்த ஷிப்பிங் கம்பெனிக்கு ஒர்க் பண்றாங்களோ, எந்த ஷிப்ல அவங்க ஒர்க் பண்றாங்களோ, அது என்ன கப்பலுக்கு கொடி பொருத்தப்பட்டுள்ளது, அது எந்த துறைமுகத்திலிருந்து எந்த துறைமுகத்துக்கு செல்ல போறது, டிபோர்ட் எங்க போகுது, அதாவது எங்க சரக்கு ஏத்திட்டு எங்க இறக்க போகுது என்பதை நம் சற்றே உத்து கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில போர் சூழ்ந்த பகுதியில செல்லும் போது இது மாதிரியான தாக்குதல்கள் நடப்பது என்பது இயல்பு என்றாலும் அது இந்திய மாணவிகள் அங்கே செல்வதை தவிர்ப்பதற்கு அரசாங்கம் என்ன ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு எனக்கு தெரிந்த ஒரு என் ஃப்ரெண்டு, அவர் மெர்ச்சன்ட் நேவில இருக்காரு, பேரு சொல்ல நான் விருப்பப்படல, பட் தகவலை சொல்ல விருப்பப்படுறேன். போர்ட் காசிம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல கராச்சியில இருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு போர்ட் இருக்கு. அந்த போர்ட்டுக்கு அவர் இந்தோனேஷியா, மலேசியால இருந்து பாம் ஆயில் ஏத்திக்கிட்டு சலாலா போர்ட்னு சொல்லிட்டு ஒமான் போர்ட்ல முதல்ல அதை இறக்கிட்டு மிச்சத்தை பாகிஸ்தான் போர்ட்ல அவர் இறக்கணும். அந்த அந்த பாம் ஆயில் சரக்கை கீழே அங்க டிபோர்ட் பண்ணும். பட் போர்ட் குவாசிம்ல அந்த கப்பல்ல எனக்கு அவர் சொன்ன உடனே முதல்ல நான் கேட்ட கேள்வி, இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய மற்ற செகண்ட் இன் கமாண்ட், அதாவது உனக்கு அவர் கேப்டன் ரேங்க், செகண்ட் இன் கமாண்ட் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படி, இருக்கிற எல்லா க்ரூ மெம்பர்ஸே இந்தியன்ஸ் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எல்லாருமே இந்தியன் க்ரூ மெம்பர்ஸா இருக்கேன்னு சொல்றேன், போர்ட் காசிம் போறேன்னு சொல்றேன், போர்ட் காசிம்ல தான் பிஎல்ஏ அட்டாக் நடத்தி இருக்கு, அங்க இருக்கிற பவர் பிளான்ட் மேல அட்டாக் நடத்தி இருக்கு. ஒருவேளை பாகிஸ்தான் இமிகிரேஷன் அத்தாரிட்டிஸும் பாகிஸ்தானோட பாதுகாப்பு அமைப்பும் கப்பல்ல நுழைந்து உங்களை பிணை கைதிகளை எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? இது ஒரு சர்வதேச பிரச்சனையா மாறக்கூடுமே. கப்பல் பிளாக் ஆஃப் கன்வீனியன்ஸ், பனாமா கப்பல், ஆனா அதுல க்ரூ இந்தியன். சோ கப்பலை பார்த்து அவங்க தாக்குறாங்களா இல்ல க்ரூவை பார்த்து தாக்குறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இது மாதிரியான தாக்குதல்கள் கப்பலை பார்த்து தான் தாக்கப்படுகிறது தவிர்த்து க்ரூவை பார்த்து அல்ல. ஒருவேளை போர்ட் கிட்ட நெருங்கும் போது போர்ட்ல இருக்கிற கப்பல்ல, அதாவது அங்க இருக்கக்கூடிய இமிகிரேஷன் அத்தாரிட்டிஸ் சொல்லுவோம் பாருங்க, அவங்க கப்பல்ல நுழைந்து அவங்க வேற ஏதாவது காரணங்களால் இவர்களை கைது செய்தாலோ இல்ல இவர்கள் மீது ஏதாவது தாக்குதல் செய்தாலோ அப்பொழுது அந்த தாக்குதலானது திட்டமிட்ட தாக்குதல், குறிவைத்த தாக்குதல், இந்தியர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக நாம் கருதலாம்.
சார், இந்த டெல்லியில் நடந்த ஒரு போராட்டம், கரப்பான்பூச்சிகளால் நடத்தப்பட்ட ஒரு போராட்டம். அது எங்க கலவரமா மாறிச்சு? அதற்கு பின்னாடி யாருடைய கைகள் எல்லாம் இணைந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 2021 ரெட் ஃபோர்ட்ல விவசாயிகள் போராட்டம் அப்படின்னு சொல்ற பேர்ல ரெட் ஃபோர்ட்ல தேசிய கொடியை இறக்கி காலிஸ்தான் கொடியை ஏற்றுவதற்கு யார் முயற்சித்தார்கள்? ரெண்டாவது, விவசாயிகள், ஹரியானா, பஞ்சாப் விவசாயிகள். விவசாயிகள் இல்ல, அவங்க ம். பிரிவினைவாத சக்திகள். காலிஸ்தான் கொடிக்கும் விவசாயிக்கும் என்ன சம்பந்தம்? சரி, 2022 இல்ல, ஐ திங்க் ட்ரம்ப் போனப்போ டெல்லி கலவரம் 2020 நடந்த கலவரம்ல பெரிய வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டது. யார் அதற்கு? என்ஆர்சியும் சிஐஏ ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டமைத்து அந்த கலவரத்தை நடத்தியவர்கள் யார்? அதுக்கு பின்புலமாக இருந்தது யார்? உதாரணத்துக்கு இன்னைக்கு இந்த ப்ரொடெஸ்ட்ல உணவு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நபரின் பேர் ஜுனைத், டெல்லியை சேர்ந்தவர். இந்த ஜந்தர் மந்தர்ல ஒரு உணவு கொடுப்பதற்கு மாத்திரம் அவருக்கு ஆகிற செலவு 8 லட்சம் ரூபாய். இந்த 8 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு. சோ கடந்த ஒரு 30 நாளா இது நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 30 நாள்னா ஒரு நாளைக்கு 8 லட்சம் ரூபாய்னா கிட்டத்தட்ட 30 நாளைக்கு 2,40,00,000 ரூபாய் சார். 2,40,00,000 ரூபாய். 2,40,00,000 ரூபாய் இந்த நபருக்கு யாரு காசு கொடுத்தா? சரி, ஹாஜி அப்சல் அப்படின்னு இன்னொரு நபர், சீலம்பூரை சேர்ந்தவர். இந்த நபர் நேரடியாக இந்த கலவரத்தை தூண்டின ஒரு நபராக கருதப்படுகிறார். இன்னொரு நபர் பேர் ஐ திங்க் அர்ஷத். அர்ஷத் என்ற நபர் கல்வீச்சு சம்பவத்தில் பேர் போன நபர். நான் பேர்களை நான் ஏதோ என்னோட மனசுக்கு வந்த பேரெல்லாம் நான் சொல்ல முடியாது. இந்த நபர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? சீலம்பூரும் மற்ற அவுட்டர் பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் டெல்லியில இருந்து இந்த கலவரத்தில் எப்படி ஊடுருவினார்கள்? ரெண்டாவது, காலையில 11:50 12 மணி வரைக்கும் இந்த கலவரமாக மாறாத போது மதியம் இப்படி கலவரமா மாறி 118க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகளையும் வேலையாட்களையும் மற்ற அதாவது கான்ஸ்டபிள்ஸ், எஸ்ஐங்க, இன்ஸ்பெக்டருங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ், துணை ஆணையர்கள், கண்காணிப்பாணையர்கள், காவலர்கள், ஆய்வாளர்கள், துணை ஆய்வாளர்கள் இவங்களை எல்லாம் யார் தாக்குனது? ஜாயிண்ட் கமிஷனருக்கும் அடிஷனல் கமிஷனருக்கும் தலையில காயம். அவங்க யோசித்தது என்ன? பாகிஸ்தான்ல இருந்து 18ல இருந்து 24 வாட்ஸ்அப் குரூப் ஆக்டிவா ஒர்க் பண்ணிருக்கு. அவங்க எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் ஒரு காமன் மெசேஜ், எத்தனை பேர் செத்தாங்க? அப்போ உயிர் பலிகளை தேடிதான் இந்த கலவரம் கட்டவிழ்க்கப்பட்டதா? அப்போ உயிர் பலிகள் வேண்டும் என்று இவர்கள் நினைத்தார்களா? அப்பொழுது பெணத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இவர்களுக்கு மனதில் விதைக்கப்பட்டதா? இதை விதைத்தது அமெரிக்காவின் உளவு அமைப்பா? ஏனென்றால் சுற்றறிக்கை அமெரிக்கா 4 நாளைக்கு முன்னாடியே இந்தந்த இடங்களை எல்லாம் அமெரிக்கர்கள் தவிர்க்கவும், கெனாட் பிளேஸை தவிர்க்கவும், பார்லிமெண்ட் இருக்கிற அந்த ஏரியாவை தவிர்க்கவும், இதெல்லாம் தவிர்க்கவும் எப்படி சொன்னாங்க? சோனம் வாங்சுக் ஃபோர்ட் ஃபவுண்டேஷன்ல இருந்து பணம் வாங்குறது பொய்யா? சோனம் வாங்சுக் இதுக்கு முன்னாடியே தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட போது, அதாவது எனக்கு தெரிஞ்சு 8 மாசம் முன்னாடி நினைக்கிறேன், கைது செய்யப்பட்ட போது அவர் லடாக்கில் பெரிய வன்முறையை கட்டவிழ்க்கவில்லையா? அதில் 4 பேர் பலியாகவில்லையா? இந்த அபிஜித் தீப்கே இந்தியாவை நேபாள் ஆக்குவோம் என்று சொன்ன சோனம் வாங்சுக்கின் வாசகத்தை பல்வேறு முறை இந்த கலவரத்தில் பயன்படுத்தியது உண்மையா பொய்யா? இந்த அபிஜித் தீப்கே பாஸ்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து.
பாஸ்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்த அபிஜித் தீப்கேவுக்கு சைனா எப்படி 65 கோடி ஃபண்ட் செய்தது? சைனா அரசு இவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன? இங்க சந்து பொந்து பேப்பர் எல்லாம் நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல கூட. நீங்களும் நானும் கடவுளா கும்பிடுற ஒரு 496 வருடம் அவருக்கு கோவில் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஒரு விதத்துல பிரார்த்தனை செய்தோ இல்லை நேரடியா போராடியோ இல்லை ஒவ்வொரு நாள்லயும் நம்ம எண்ணத்துல அவரை மனசுல வச்சுக்கிட்டு சிந்தித்தோ இன்று அங்க கோவில் இருக்குன்னா அந்த கோவில்ல இருக்கக்கூடிய முக்கிய தெய்வத்தின் பேர் கொண்ட நபர் இங்க ஒரு பத்திரிகையாளர் என்ற போர்வையில் சைனாவுக்கு கைக்கூலியாக இருப்பது உண்மையா பொய்யா? பல நாட்களாக அந்த சந்து பொந்து பேப்பர்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது டாய்லெட் பேப்பர். That paper has no worth. அது கம்யூனிஸ்ட் பார்ட்டி டெய்லி தான் சொல்லலாம். அது ஷபானா ஆஸ்மியோட ஆக்ஷன் எய்ட் அமைப்பு, ஆக்ஷன் எய்ட் இந்தியான்னு சொல்ற அமைப்புக்கு பிரிட்டன்ல இருந்து காசு வருது. எவ்வளவு வருது? 85 முதல் 100 கோடி ரூபாய் வருது. ஷபானா ஆஸ்மி இதுலயே போய் பங்கேற்றாங்க. 3 கட்சி அமாவாசை கேள்விப்பட்டிருக்கோம், 5 கட்சி அமாவாசை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா மூணு மாநில வாக்குப்பதிவு செய்யக்கூடிய ஒரு ஓட்டரை கேள்விப்பட்டிருக்கோமா? ஒரு நடிகர் இருக்கிறார். தர்மஸ்தலாவில் இந்து கோவில்ல அதாவது அங்க இருக்கக்கூடிய அறங்காவலர்கள் வந்து வன்கொடுமை செய்தார்கள், கொலை செய்தார்கள் என்ற பேரில் ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டி அமைப்பதற்கு இவர் பின்னணியில் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நபருக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கரப்பான் பூச்சிகளுக்கும் என்ன தொடர்பு? அடுத்து நம்ம பார்த்தோம்டான்னா எதிர்கட்சிகள், நான் என்ன கேட்கிறேன், எதிர்கட்சிகள் வந்து இவங்க இட வேண்டிய கோஷங்கள், இவங்க பண்ண வேண்டிய கோஷங்களை ஏன் அவுட் சோர்ஸ் பண்றாங்க? அஜிடேஷன் நீங்க பண்ணோம். நேத்து திடீரென்று ராகுல் காந்தி அவர்களுக்கு ஞானோதயம் வந்தது. பிரதமர் முன்னாடி வீட்டு முன்னாடி போயிட்டு ஸ்டண்ட் காட்டணும்னு சொல்லிட்டு, பாராளுமன்றத்துல தான் டெய்லி பிரதமர் வராரு. நீங்க காட்டுற ஸ்டண்ட் அங்க காட்டினீங்கன்னா அதிகாரத்தோட எல்லா உரிமையோட நீங்க பிரதமரை கேள்வி எழுப்பலாமே. வீட்டு முன்னாடி போய் கூப்பாடு போடுறதும் கூச்சலிடுறதும் எதுக்கு? You have every right to corner the government in the floor of the house. You are honorable opposition leader of this country. 21 நாட்கள் எங்கே மாயமானார்? கார் நிக்கோபார் ப்ராஜெக்ட் வரதை சைனா விரும்பவில்லை. நிக்கோபார்ல வந்து செடிகள் விழுந்துரும், அது விழுந்துரும், இது விழுந்துரும் சொல்லிட்டு கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டை வந்து நிறுத்துறதுக்கு ராகுல் காந்தி ஏன் வந்து ரொம்ப அந்த உத்வேகம் காட்டுகிறார்? இப்ப இவங்க எண்ணோட்டம் என்ன? அப்போ இந்தியாவுக்கு வந்து மலாக்கா ஸ்ட்ரைட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி அங்க ஒரு கப்பல் படை தளத்தையோ இல்ல விமானப்படை பேஸையோ இல்ல ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் காரிடாரையோ இந்தியா உருவாக்கினால் அது சைனாவுக்கு பாதகமாக இருக்கும். ஏனென்றால் சைனாவின் 80% எண்ணெய் வர்த்தகம் இந்த மலாக்கா ஸ்ட்ரைட் மூலமாகத்தான் செல்கிறது. அது சைனாவுக்கு விரோதமாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறது? டோக்லாம் கிரைசிஸ் நடக்கும் போதும் சரி, அதுக்கப்புறம் கல்வான் கிரைசிஸ் நடக்கும் போதும் சரி, சைனா தூதரகத்தோடு யார் உறவில் இருந்தது? 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸில் யார் கையெழுத்திட்டது? சைனா அரசோடு. அடுத்த கட்சி, அது பேர் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படின்றாங்க. அந்த ஆம் ஆத்மி பார்ட்டியே வந்து நேஷனல் அட்வைசரி கவுன்சில் ஒண்ணு சோனியா காந்தி வச்சிட்டு இருந்த அமைப்புல இருந்த சில பிரிவினைவாத சிந்தனைக்குரிய நபர்கள் வந்து அங்கிருந்து அவங்க எண்ணம் செல்லுபடி ஆகவில்லை என்ற ஒரு காரணத்தினால் அமைக்கப்பட்ட கட்சி தான் இந்த ஆம் ஆத்மி கட்சி. அண்ணா ஹசாரே என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்து, ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் என்ற பிம்பத்தை கட்டமைத்து இன்று ஆம் ஆத்மி பார்ட்டி என்று ஒன்று உருவாகியது. இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் மணிஷ் சிசோதியாவுக்கும் ராமன் மேக்சேசே அவார்டு யார் கொடுத்தது? இவர்களுக்கும் ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் ராண்ட் கார்பரேஷனோட ஒரு கிளை அமைப்பு. ராண்ட் கார்பரேஷன் என்பது வந்து சிஏஏ ஓட ஒரு ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு திங்க் டேங்க்.
இந்த ஃபோர்ட் ஃபவுண்டேஷனோட இன்னொரு முக்கியமான நபர், இன்னொரு அண்டைய நாட்டில் பெரிய பிரச்சனையை செய்த நபர், அந்த அண்டை நாட்டோட பொருளாதாரத்தையே நாசம் செய்த நபர் யார் என்று பார்த்தால் முகமது யூனிஸ். சோ இவங்களுக்கும் ஃபோர்ட் ஃபவுண்டேஷனுக்கு என்ன லிங்க்? அசோகா ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதுல சோனம் வாங்சுக்கு வந்து $40,000 $80,000 கிடைக்குது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு $40,000 $80,000 கிடைக்குது. அஞ்சலி பரத்வாஜுக்கு $40,000 $80,000 கிடைக்குது. வெவ்வேறு கட்டங்கள்ல இவங்க ஃபோர்ட் ஃபவுண்டேஷன்ல இணைஞ்சிருக்காங்க. இந்த 2002, 2009, 2004 வெவ்வேறு காலகட்டங்கள்ல. நான் என்ன கேட்கிறேன், இவங்களுக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்நிய சக்திகளுக்கும் என்ன தொடர்பு? நெக்ஸ்ட் இன்னொரு கேள்வி எனக்கு எழும்புது. ஜமாயிதே இஸ்லாமி ஆஃப் பங்களாதேஷ், இங்க வந்து நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு 3 பேர் சொன்னேன். ஜுனைதுன்னு ஒருத்தர் பேரை சொன்னேன், அப்சல்னு சொல்லிட்டு ஹாஜி அப்சல்னு ஒருத்தர் பேரை சொன்னேன், அர்ஷத்னு ஒரு பேரை சொன்னேன். இவர்கள் இங்க பண்ற அஜிடேஷனுக்கு பங்களாதேஷ ஜமாயிதே இஸ்லாமி எதிர்க்க ஆதரவு தெரிவித்துள்ளது. ஜமாயிதே இஸ்லாமி பங்களாதேஷின் பிரதான எதிர்கட்சி. இங்க இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்கு எதுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது? சரி, நான் அடுத்த கேள்வி முன்வைக்கிறேன். நான் ஜேஎன்யூ என்ற ஒரு அமைப்பு, ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது. அது தேச விரோதத்தின் ஒட்டுமொத்த பிறப்பிடமே. ஒரு கல்லூரின்ற ஒன்று இருந்தா, ஒரு பல்கலைக்கழகம் இருந்தா படிக்கிறதுக்கு மாத்திரம் இருக்கணும். முதல்ல இந்தியாவில பண்ண வேண்டிய முதல் வேலை என்னன்னா, பள்ளிக்கூடங்கள்லயோ இல்ல கல்விக்கூடங்கள்லயோ இல்ல கல்லூரிகள்லயோ இல்ல பல்கலைக்கழகங்கள்லயோ அரசியல் அமைப்புகள் தடை செய்யப்பட வேண்டும். அது எந்த அமைப்பாகட்டும். அமைப்பை தடை பண்ணலையா, யாருக்கு தடை அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் வேற வழிமுறை என்னன்னா, யாரெல்லாம் வந்து அரசாங்க ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறார்களோ, ஸ்டைஃபண்ட் வாங்குகிறார்களோ, அவர்கள் எல்லாம் அரசியல் ஈடுபட்டால் அவர்கள் ஸ்டைஃபண்ட் கட் செய்யப்பட வேண்டும். ஊக்கத்தொகை நிறுத்தப்பட வேண்டும். அந்த பணம் கொடுக்கிறது டாக்ஸ் பேயர் மணி. டாக்ஸ் பேயர் மணில பொது ஒரு சராசரி குடிமகன் கட்டும் வரியில உனக்கு காசு வாங்கிட்டு நீ நாட்டுக்கு எதிராக நீ அரசியல் பண்ணுவ, அதை நாங்க ஒத்துக்கிட்டு போனோமா? குறிப்பிட்டு ஜேஎன்யூ யாரெல்லாம் கட்சி அரசியலில் ஈடுபடுகிறார்களோ ஜேஎன்யூவில் அவர்களுக்கு முழுமையாக கொடுக்க வேண்டிய ஊக்கத்தொகை அரசு நிறுத்த வேண்டும். அப்ப எத்தனை வருஷம் அவங்க படிக்கிறாங்கன்னு பார்க்கலாம், எத்தனை நாள் அவங்க ஜேஎன்யூல அவங்க வந்து இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். 35 வயசு 40 வயசு ஆறவங்க எல்லாம் மாணவர்களா? இந்த கேடுகட்ட கரப்பாம்பூச்சியான இந்த அபிஜித் தீப்கே ஒமர் கலீதுக்கு ஆதரவாக போஸ்டர் போட்டிருக்கான் இதுக்கு முன்னாடி. அதாவது காஷ்மீருக்கு ஆர்டிகல் 370 ஸ்பெஷல் அந்தஸ்து வந்து அப்படியே நீடிக்கணும்னு சொல்லிட்டு, காஷ்மீர் இந்தியாவின் நலப்பரப்பே இல்லைன்னு சொல்லி குரல் எழுப்பிய ஒரு தேச துரோகிக்கு இவன் துணை சென்றுள்ளான். இந்த அமைப்புல இருக்கக்கூடிய ஆட்கள் சௌரவ் தாஸ் ஆகட்டும், இல்ல ஆசுதோஷ் ரங்கா ஆகட்டும், இல்ல இந்த அபிஜித் தீப்கே ஆகட்டும், இவங்களோட என்னென்ன கருத்துக்களை இவங்க எடுத்து வச்சாங்க? அதாவது காஷ்மீர் இந்தியாவின் பகுதியாக இருக்க வேண்டுமா இல்லையான்றது இந்திய உயர் நீதிமன்றம் தீர்மானிக்க கூடாது. சௌரவ் தாஸ் சொன்னது இது. சுப்ரீம் கோர்ட் தீர்மானிக்க கூடாது. தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம் இது வந்து பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றம் தீர்மானிக்கணுமா? இத இது போன்ற தேச துரோகிகளின் கூடாரமாக ஜந்தர் மந்தர் மாறியதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? அறவழி போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கட்டமைக்கிற போராட்டத்துல மாறோ மாறோ அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட தகாத வார்த்தைகள், அது நான் இங்க ப்ரோக்ராம்ல சொல்லக்கூடாத சொல்ல முடியாத வார்த்தைகள், அந்த மாதிரி வார்த்தைகள் பிரதமர் மீதும் அமித்ஷா மீதும் பயன்படுத்தி போலீசாரை யார் அடித்தார்கள்? ஒரு விதத்தில் நல்ல வேளை போலீசார், டெல்லி போலீசார் துப்பாக்கி சூடை நடத்தவில்லை. நடத்தியிருந்தால் இந்த ஆர்ப்பாட்டமானது இல்லை போராட்டமானது இது அந்நிய கைக்கூலிகளின் சதியானது வலுத்திருக்கும். அன்னைக்கு அவங்களோட பேஷன்ஸ்
கடைபிடித்தது சரி, இனிமேலும் பேஷன்ஸ் கடைபிடிப்பது தவறு. இப்போ மொத்த படம் போட்டு காட்டியாச்சு, இது வந்து ஒரு சதி, அந்நிய சதி இருக்குன்னு சொல்லிட்டு. சோ தேச துரோக குற்றத்தில் அபிஜித் தீப்கேவை கைது செய்ய வேண்டும். சார், தொடர்ந்து இதுல டீப் ஸ்டேட்டினுடைய பங்குகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஆல்ரெடி சீனாவ சொல்லி ஃபண்ட்ஸ் அங்கேருந்து வருது, சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு வருது, எவ்வளவு கோடிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு குடுத்துட்டீங்க. இதை தாண்டி $7 மில்லியன் ஜார்ஜ் சரோஸ் $7 மில்லியன் ஜார்ஜ் சரோஸ் ஃபவுண்டேஷன் கொடுத்திருக்கு. ஓகே. ஓபன் சொசைட்டி. பாகிஸ்தான்ல இருந்து வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. சைனா கிட்ட இருந்து பணம் வந்துட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு தேவை, இந்தியா வந்து ட்ரேட் டீல்ல சைன் பண்ணாம இருக்கு, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கு. ரெண்டாவது இந்தியாவோட பிரதமரோட இப்ப நடந்த பயணங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒட்டுமொத்த பயணங்களை எடுத்து பார்த்தா, இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன், பல பயணங்கள் தீவுகளை சார்ந்து இருக்கக்கூடிய பயணங்களா இருக்குன்னு சொல்லிட்டு, அதுவும் பசிபிக் நாடுகள் வரைக்கும் அவர் சென்றிருக்காரு. சோ அமெரிக்காவுக்கு வந்து இது ஜீர்ணிக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கு. இந்தியா வந்து தனித்துவமான ஒரு வெளிநாட்டு கொள்கையும் பொருளாதார கொள்கையும் கட்டமைக்கிறாங்க. இது நம்மளோட பவர் பொசிஷனுக்கு. கிறிஸ்டோபர் லாண்டோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ராசியான டைலாக்ஸ்ல வந்து, சைனாவை நாங்க வளர்த்து விட்ட மாதிரி இந்தியாவை வளர்த்து விட மாட்டோம், வளர்த்து விடுறதுக்கு உங்க நாட்டு ட்ரம்போட செல்லப்பிராணி இல்லை இந்தியா. அப்படி வளர்த்து விட்ட நாடு யாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு நாடு இந்தியால இருந்து அகண்ட பாரதத்துல இருந்து பிரிந்து சென்ற ஒரு கழிவு இருக்கு, கழிவு பொருள், நச்சு பொருள் இந்தியாவுக்கு மேற்கு பகுதியில். அது சைஸே பாத்தீங்கன்னா நாய் வால் ஆட்டுற மாதிரி தான் இருக்கும் அதோட ஷேப்பே, நாட்டோட ஷேப்பே. அந்த பிராணி வேணும்னா ஈஸ்ட் மாஸ்டர்ஸ் வாய்ஸுக்கு தலை செவி சாய்க்கலாம், பாரதம் செவி சாய்க்காது. ஒரு கடல் வந்து ஒரு நாட்டோட காலை கழுவிட்டு போகுதுன்னா அது இந்திய பெருங்கடல், இந்திய நாட்டின் அதாவது எண்டை வந்து கழுவிட்டு போகுது. இந்த புண்ணிய பூமி எந்த திருடனுக்கும், எந்த கயவனுக்கும், எந்த கேடுகட்ட அந்நிய கைக்கூலிக்கும் தலை சாய்க்காது. இந்த மக்கள் அவ்வளவு முட்டாள்களும் அல்ல, இந்த சதியை புரிந்து கொள்ளாத அளவுக்கு. ஜனநாயக ரீதியில் யாரை வேணுமானாலும் நாம் வந்து ஏற்றுக்கொள்வோமே தவிர்த்து, அத்துமீறல்கள் மூலம், அந்நிய சக்திகளின் தூண்டுதல் மூலம், வன்முறை மூலம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் புறந்தள்ளப்படுவார்கள். கொம்பர்களையும் துரத்தி அடித்திருக்கிறார்கள். அயன் லேடி என்று அழைத்த இந்திரா காந்திக்கும் பாடம் புகட்டியுள்ளார்கள். பெங்கால் டைகரஸ்க்கும் நீ பூனைதான் என்று காட்டியுள்ளார்கள். மக்கள் செல்வாக்கு, அந்த ஓட்டுன்னு ஒண்ணு இந்தியால நிலையா இருக்கிற வரைக்கும், ஜனநாயகம் ஒண்ணு நிலையா இருக்கிற வரைக்கும், இந்த நாட்டை அசைக்கும் அந்த வலிமை எந்த கொம்பனுக்கும் இல்லை. இங்க இருக்கிற முன்னாள் முதல்வரின் வாசகத்தை நான் இந்த இடத்தில் உபயோகித்துக் கொள்ள விரும்புகிறேன். எந்த கொம்பனாலும் இந்த ஜனநாயகத்தை அசைக்க முடியாது. அது ட்ரம்ப் ஆகட்டும், ட்ரம்ப்புக்கு அப்பனாகட்டும், ஷி ஜின்பிங் ஆகட்டும், ஷி ஜின்பிங் அப்பனாகட்டும். பாகிஸ்தானியர்கள் let them be attempting what they want to attempt. அவங்க நாடு இது எப்படி இருக்குன்னா, எனக்கு 2 கண்ணு போச்சு, பக்கத்து நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவனுக்கு ஒரு கண்ணாவது போட்டுமே, டெல்லியாவது பத்தி எறியட்டுமே, என் நாடே பத்தி எரியுது, டெல்லி தானே பத்தி எரியுது, எரிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. பிகாஸ் பாகிஸ்தான் requires a urgent diversion. நான் என்ன கேட்கிறேன், அபிஜித் தீப்கே அவனை முதலில், அந்த கயவனை இருக்க வேண்டிய இடம் தீகார் சிறை. அவனை வெளியே நடமாட விட்டது தப்பு. தட் ராஸ்கல் 2 நாளைக்கு மேல உண்ணாவிரதம் இருக்க முடியல. நான் இன்னொன்னு கேட்கிறேன், ஐசா அமைப்பு, ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன், சிபிஐஎம்எலோட அமைப்பு, அது எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, சிபிஐஎம் ஓட அமைப்பு. இவர்களுக்கு அங்க என்ன வேலை? ஜேஎன்யூல மாணவர்கள் தேர்வு நடந்துட்டு இருக்கும் போது, தேர்வு எழுத அமர்ந்த மாணவர்களை நீங்க ஹாஸ்டல் போய் சேர மாட்டீங்கன்னு மிரட்டி அவர்களை யாரு அங்கே வந்து கம்பல்சரியா கூட்டு போனது? குழந்தைகளையும் 9வது படிக்கிற குழந்தைங்க, 10வது படிக்கிற குழந்தைங்களை எல்லாம்
அங்க டியூஷன் படிக்கிற, அதாவது மத்த இடங்கள்ல டியூஷன் படிக்கிற குழந்தைகள் எல்லாம் சாயங்காலம் அஜிடேஷனுக்கு யார் கூட்டு வந்து 9வது படிக்கிற குழந்தையும் 10வது படிக்கிற குழந்தையும் நீட் எழுத போதா? சரி, அப்படியே கூட்டு வந்தீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப்ல போட்டு விவசாயிகளை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்களா ஆம் ஆத்மி பார்ட்டி கட்சி, கால கையெல்லாம் உடைச்சிருக்காங்களே. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஏன் வந்து இந்த ப்ரொடெஸ்ட் அவுட் சோர்ஸ் பண்ணாரு? ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கே மரியாதை இல்லை. சோ எடுப்புக்கு தொடுப்புக்கு இன்னொரு தொடுப்பா? என்னங்க இது நியாயம்? கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? சரி, அது போனா போகுது. இது எல்லாத்தையும் கூட நான் புறந்தள்ளிடுறேன். சரி, நீட்ல யாரெல்லாம் இந்த தவறை செய்தார்களோ அந்த 10 முக்கியமான நபர்கள் அல்ல 15 முக்கியமான நபர்கள், அவர்கள் பேர் கூட இங்க இருக்கு, நான் உங்களுக்கு லிஸ்ட் அனுப்புறேன். அவர்கள் மீது கடும் தண்டனை விதிக்க வேண்டும். சட்டம் இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும். இது மாதிரி பேப்பர் லீக்குகள் நடந்தால் சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து யாராவது பேச தயாரா? நான் என்ன சொல்றேன், ப்ரப்போஸ் பண்ணுங்க. பேப்பர் லீக் நடந்தால் அதுக்கு உடந்தையாக இருப்பவர்களுக்கு 7 வருடம் கடுங்காவல் தண்டனை. அவர்கள் சொத்து பறிமுதல் செய்யப்படும். அவர்கள் எந்த கவர்மெண்ட் வேலைக்கும் இனிமேல் அவர்கள் அருகதையற்றவர்கள் ஆகிவிடுவார்கள். இப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றுங்க. நிர்பயா சட்டம் வரும்போது இது மாதிரி பேப்பர் லீக் ஒரு சட்டம் வந்தா என்ன தப்பு இருக்கு? சட்டத்தை வந்தா சட்ட அதாவது ஒரு நெறிப்படுத்திய ஒரு வழிமுறை மூலம்தான் பிரச்சனைகளை அணுக வேண்டும் தவிர்த்து ஆர்ப்பாட்டங்களும் கோஷங்களும் மூலம் இந்த பிரச்சனைகளை அணுக முடியாது. இந்தியா சுதந்திரம் வந்ததுன்னா கூட அதுக்கு ஒரு நெறியான ஒரு போராட்டத்தின் மூலமாக தான் சுதந்திரம் வந்தது. அதுல வந்து ஒரு குறிக்கோள் இருந்தது. முதல்ல இங்க அபிஜித் தீப்கோட குறிக்கோள் என்ன? முதல் குறிக்கோள் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் என்ன எங்களை காக்ரோச்னு சொல்லிட்டாரு, வேலையற்றவர்கள், அதாவது இளைஞர் சமுதாயத்தை அப்படின்னாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க? நீட் தேர்வு இவங்க வந்து அஜிடேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நீட் தேர்வு அவங்க பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி 2 மாசம் கூட ஆகலைங்க. பார்ட்டியில பாலஸ்தீன்காரனுக்கும் துருக்கிக்காரனுக்கும் பங்களாதேஷ்காரனுக்கும் பாகிஸ்தான்காரனுக்கும் என்ன வேலை? இந்த நாட்டவர்கள் இருக்கிறதோட மத்த நாட்டுக்கு அந்நிய நாட்டவர்கள் தான் இந்த கட்சியில் அதிகமா இருக்காங்க. இதுல வேற இங்க வந்து அதாவது என்ன சொல்றது, புரட்சியின் நறுமணம் வீசுகிறதாம், அந்நிய சதியின் நாற்றம் வீசுகிறது. அமெரிக்க கைக்கூலிகளின் எச்சை குணம் வெளியே தெரிகிறது. சாரி, pardon my language. If a street dog has to be culled, it has to be culled. ஒரு வெறிநாய் வந்து எல்லாரையும் கடிக்குதுன்னு சொன்னா அதை கொல்றதுதான் சரி. இப்படிப்பட்ட அந்நிய கைக்கூலிகள் இருக்க வேண்டிய இடம் சிறை, ஜந்தர் மந்தர் அல்ல.